உறுதி செய்யும் வகையில் நடப்பாண்டில் 500 அங்கன்வாடி மையங்களை கட்டுவதற்கான முன்னெடுப்பையும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். The principle is simple. No child should have to choose between hunger and education. Education without hunger, education without barriers. Building on Perundalaivar Kamarajar's vision, the government under the leadership of the Honorable Chief Minister is expanding the school meal program from classes 1 to 5 to classes 6 to 8, benefiting 15.14 lakh students with an allocation of 710 crore rupees. போக்குவரத்து உதவி ஆணையர் திரு ஜூலியஸ் கிறிஸ்டோபர், பொறுப்பு ஆய்வாளர் திரு சி ராஜா அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர காமராஜர் சாலையை கடந்து போர் நினைவு சின்னத்தை கடந்து புனித ஜார்ஜ் கோட்டை வாயிலை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் கோட்டை கொத்தளத்தை வந்தடைவிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டுள்ள பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, who is here to take part in the Independence Day celebration. The piloting and outriding motorcade to the Honorable Chief Minister of Tamil Nadu is headed by Traffic Assistant Commissioner Thiru Julius Christopher and Inspector in charge Thiru C. Raja. இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று தமிழ்நாட்டின் பெருமையை மேலும் உயர்த்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is en route to Fort St. George to participate in the grand Independence Day celebrations. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்று விடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்கள், அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்வி முயற்சிகள், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெடுப்புகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலன் ஒன்றையே ஆட்சியின் மையமாக கொண்டு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த வளர்ச்சி பயணத்தை வழிநடத்தி வரும் சுதந்திரத்தின் சுடரொளியை நெஞ்சில் சுமந்து சமூக நீதியின் சிகரத்தை நோக்கி தமிழ்நாட்டை முன்னெடுத்து செல்லும் துணிவில் தளராதவர், உழைப்பில் ஓயாதவர், உறுதியில் பிறழாதவர், இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் மக்கள் மனதில் நம்பிக்கை நாயகனாகவும் திகழும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வரவேற்கிறோம். As we mark the beginning of a historic event, we extend a warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu to the celebrations. பேரன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் தொடக்கம் இது. சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள்.
அதனைத் தொடர்ந்து முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். Lieutenant General V. Srihari, AVSM, SCSM, General Officer Commanding Headquarters, Dakshin Bharat Area, Rear Admiral Upal Gundu VSM, Flag Officer Commanding Tamil Nadu மற்றும் புதுச்சேரி Naval Area, Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Yoginder Dhaka TM, Commander Coast Guard Region, Thiru Magesh Kumar Agarwal IPS, Director General of Police, Head of Police Force, and Dr. A. Amalraj IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, and Thiru T.S. Anbu IPS, Additional Director of General of Police, Law and Order. And மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் தனது குழு அணிவகுப்பு செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. அணிவகுப்பு நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு என் மணிவர்ணன் தலவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி. The parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Police, 5th Battalion. கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு என் ஆனந்தராஜ் உதவி தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 12ஆம் அணி. The parade commander is Thiru M. Anandaraj, Deputy Commandant, Tamil Nadu Special Police, 12th Battalion. அணிவகுப்பு உப தலைவர் திரு பி சாமுடி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி. The parade second in command is Thiru M. P. Samudi, Inspector, Tamil Nadu Special Police, 13th Battalion, Trichy. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைக்கு வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் கண்டியத்தையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் அணிகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் அணிவகுப்பை பார்வையிடுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். அணிவகுப்பு முதலாவதாக